மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 17ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசரிடத்திற்கு கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சன்னதியே, எதுவரைக்கும் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமான. அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார். ஆமேன் சொல்லுங்கள். வேதம் சொல்லுது, ஒரு வாலிப மகனுடைய தகப்பனார் அந்த வாலிப மகனை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து சொல்றாரு, இந்த பையனை பாருங்க ஆண்டவரே, இவனுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது இவனுக்குள்ள இருக்கிற பிசாசு சில நேரத்தில் தீயிலும் சில நேரத்தில் தண்ணீரிலும் இதை தள்ளி விடுது. ஸோ இவனை சுகமாக்குறதுக்கு ஒருவராலும் முடியல. கடைசியா உம்முடைய சீசரிடத்தில் நான் கொண்டு வந்தேன், அவர்களாலும் கூடாமற் போயிற்று. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே வேதம் சொல்லுது, ஆண்டவர் தன்னிடத்தில் கொண்டு வர சொல்லி அந்த மகனுக்குள்ளே இருந்த அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் பரிபூரணமான சுகத்தை கொடுத்தார். அப்போ நான் நம்புறேன், சில நேரத்தில் ஊழியக்காரங்களுக்கு கூட அது கடினமா இருக்கலாம். அது ஊழியக்காரங்களும் மனிதர்கள் தானே. நீங்கள் நம்பி இருக்கிற மனிதர்கள், இந்த நபரிடத்துல போனா இந்த காரியம் நடக்கும். அதான் தன்னுடைய அந்த பிள்ளையினுடைய தகப்பன் நினைக்கிறார், இவரிடத்துல போனா இந்த சீடர்கள் ஜெபம் பண்ணா போதும், அவ்வளவுதான், ஆண்டவரோடு நடக்கிறவர்கள் தானே. அந்த சீடர்கள் எத்தனையோ அற்புதங்கள் அவர்கள் மூலமா நடக்குது, என் பிள்ளைக்கு அவங்க சுகம் கொடுக்க மாட்டாங்களா? அவன் நம்பி போன அவர்களால கூட முடியல. ஆனா வேதம் சொல்லுது, என் ஆண்டவர் அதை சுலபமா ஒரே அதட்டுல கர்த்தர் அவர் பெரிய அற்புதம் செய்து விடுதலையை கர்த்தர் தந்தார். அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க நம்பி இவங்களால ஆகும் அப்படின்னு போனவங்களாகவே அவர்களே உங்களை கைவிரிச்சிருந்தா கூட என் தேவனுக்கு அது அற்ப காரியம்னு கர்த்தர் சொல்றாரு. இது மட்டுமல்ல, நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் வாசிப்பீர்களே ஆனால் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒருவனாகிலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்திற்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவனுடைய சீடரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆகிலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுதியான புல்லுள்ளதா இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசரிடத்திற்கு கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டியதை மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடி மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்த வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கையிலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். ஆமேன் சொல்லுங்க. இங்க இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவர் திரளான ஜனங்களை பார்த்து சொல்றாரு, பிலிப்போ பார்த்து சொல்றாரு, இவங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு கொடுக்க முடியுமா? அவன் சொன்னா, 200 பணத்திற்கு அதிகமான பணத்துக்கு வாங்கினா கூட இவங்க என்ன பண்ண திருப்தியா சாப்பிட முடியாதுப்பா. இவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? ஆனா ஆண்டவர்
5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஆசீர்வதித்து அவங்க எல்லாருக்கும் கொடுத்ததற்கு போக 12 கூட நிறைய ஆண்டவர் மிச்சம் எடுத்தார். அந்த சீடர்களுக்கு ஆண்டவர் என்ன காமிச்சார் அப்படின்னா, எத்தனை 1000 பேர் இருந்தாலும், நம்ம கையில் இருக்கிறது எவ்வளோ குறைவாக இருந்தாலும் ஆண்டவரால் செய்து முடிக்க முடியும். அவருக்கு அற்பமான காரியம் என்று அங்கே நிரூபித்த கர்த்தர் இன்றைக்கு நமக்கு திரும்பவும் வாக்கு கொடுக்கிறார். நான் அன்னைக்கு அப்படி செய்வேன், ஆனால் உன் வாழ்க்கையிலே அது தேவை எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் எனக்கு செய்வது கர்த்தருக்கு அற்ப காரியம். ஆமென். இந்த இடத்துல லேசான காரியம்னு கூட இல்லை. என்ன காரியம்? அற்ப காரியம். அது அது நம்ம ஊர் பாஷைப்படி போனால் வித்தியாசமாக சொல்லலாம். ரொம்ப அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. கர்த்தர் பார்வைக்கு அது பெரிய விஷயமே இல்லை. ஆமேன்னு சொல்லுவோம். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். அப்படி என்றால், ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்துவது, எப்படிப்பட்ட மனிதனை உயர்த்துவது ஆண்டவருக்கு அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். முதலாவதாக ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவருக்கு எது கடினம் இல்லை, எது சுலபம், அதான் நம்மை உயர்த்துவது, நம்மை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு சுலபம்னு சொல்றாரு. ஆனாலும் ஒருவேளை நான் சொல்ல போகிற இந்த 3 கூட்டத்தில் ஏதோ ஒரு லிஸ்ட்ல நீங்க இருப்பீங்க. ஆனால் உங்களை உயர்த்துவது கர்த்தருக்கு பெரிய காரியம் இல்லை. இங்கே வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்துவது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்படி என்றால் எதிர்மறையான சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை கொண்டு ஒரு காரியத்தை செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். அது ஒரு பெரிய காரியமே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஞானியை வெட்கப்படுத்துவதற்கு கண்டிப்பாக இன்னொரு ஞானி தான் தேவைப்படுகிறார்கள். நீங்கள் இந்த டிவியில் நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்ப்பீங்க. அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தர் ரொம்ப ஹைஜீனிக்காக யோசிப்பார், ஒரு ரொம்ப பிரில்லியண்டாக இருப்பார். அப்போ அந்த மனுஷனோட போட்டியிடுவதற்கு அடுத்து உட்கார வைக்கிற மனுஷனை பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு பிரில்லியண்டான மனுஷன். இந்த மனுஷனுக்கு உலகத்தை குறித்த பெரிய நாலேஜ் தெரியும்னா அந்த மனுஷனுக்கு இன்னும் பல நாலேஜ் தெரியும். அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியிடுவார்கள். ஆனால் யாருமே ஒரு மனுஷனிடத்தில் போட்டியிடும் போது அவரை விட இல்லைன்றால் அந்த காரியத்தை விட சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷனை கொண்டு போய் அந்த இடத்துல போட்டியிடுவதற்கு கூப்பிட மாட்டாங்க. ஆனா என்னுடைய ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இன்றைக்கு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பேன் என்ற தரிசனம் வித்தியாசமானதா இருக்கலாம். நீங்க நினைக்கலாம் அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, அதற்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை, அந்த வீட்டுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, அந்த வேலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த குடும்பத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அதை செய்யணும்னு நினைச்சார் அப்படின்னா, சம்பந்தமே உங்களுக்கு இல்லாவிட்டாலும் அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிற்க வைத்து உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென் சொல்லுவோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் உலகத்திலே பைத்தியங்களை தெரிந்து கொண்ட ஒரே ஒருத்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆமென் சொல்லுவோம். இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு மனுஷனுடைய இன்டர்வியூவில் கூட இப்படி நடந்ததே இல்லை. அவர்கள் தங்களுடைய கம்பெனிக்கு ஆட்களை எடுக்கும் போது அந்த பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களை தங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தும் போது அநேக கேள்வி கேட்கிறார்கள். அந்த காரியம் உனக்கு தெரியுமா? அந்த காரியத்தை எப்படி பண்ணலாம் நீ அறிந்திருக்கிறையா? நீ என்ன படிச்சிருக்கிற? உன் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க முடியுமா? உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பொறுப்பு
பொறுப்பை அவருடைய கையில் கொடுப்பாங்க. இந்த பொறுப்புக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்குது, இந்த பொறுப்புக்கும் இவருக்கும் நல்ல தொடர்பு இருக்குது, இவர் கண்டிப்பாக பண்ணி முடிப்பார். ஆனால் ஆண்டவர் உங்கள் கையில் ஒரு பொறுப்பை கொடுப்பாரே ஆனால் உங்களிடத்தில் அவர் இன்டர்வியூ எடுத்து நீ இதை செய்ய முடியுமா, நீ இது செய்வியா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருக்கா, எதுவுமே கர்த்தர் கேட்க மாட்டார். உங்களுக்கு அதற்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாவிட்டாலும் உங்களை அந்த பொறுப்பிலே கர்த்தர் வைப்பாரே ஆனால் அந்த பொறுப்பிலே உங்களை வெற்றி சிறக்க பண்ணி உங்களை தலை நிமிர பண்ணி சம்பந்தமே இல்லாத இடத்திலே கர்த்தர் உன்னை உயர்ந்தவனாய், உயர்ந்த மகளாய், உயர்ந்த மகனாய் மாற்றுவது என் ஆண்டவருக்கு லேசான காரியம் என்று நம்புறவர்கள் கரங்களை தட்டி, நான் நம்புறேன், இந்த கரங்களை தட்டும் போதே கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சம்பந்தமே இல்லாமல், எனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லையே, இந்த இடத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லையே, கர்த்தர் உங்களை அங்கே கொண்டு போய் வைக்கிறது என் கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமேன் சொல்லலாம். ஸோ நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு மனுஷனை, எப்படிப்பட்ட மனுஷனை உயர்த்துறதற்கு லேசான காரியம் என்னன்னா, சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதனை கொண்டு போய் உட்கார வச்சு ஆசீர்வதிப்பது என்னுடைய ஆண்டவருக்கு லேசான காரியம். நீங்கள் வேதத்திலே சீடர்களை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பிரசங்கத்திலே தடுமாற்றம் இல்லை, அவர்களுடைய வார்த்தை பிரகோகமாய் வந்து கொண்டே இருக்கிறது, அவர்களுடைய வார்த்தை நிறைய பேருடைய காயங்களை கட்டுகிறது, நிறைய பேரை ஆற்றுது, நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்துது. சுற்றி இருக்கிற நிறைய பேர் பார்த்து, ஐயோ இவங்க நம்ம கூட பிறந்தவங்கல்ல, இவனுக்கு படிப்பறிவு இல்லாதவன் தானே, இவனுக்கு எந்த நாலேஜும் இல்லைல்ல, பேசுறதுக்கு கூச்சப்படுற ஆளு. அவர்கள் பேசின வார்த்தையை குறித்து சுற்றி இருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா, சாதாரணமான மீன் பிடிக்கிற ஜனங்களை, மீன் பிடிக்கிற மனிதர்களை கர்த்தர் கொண்டு போய் இந்த உலகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் என் தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் அந்த சீடர்களை அப்படி நடத்தின கர்த்தர், அவர்கள் ஊழியத்து நிமித்தம் லட்சங்களை ஆயத்தப்படுத்தின அந்த தேவன்தான் இன்று நமக்கும் வாக்கு கொடுக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு பைத்தியமாகிய நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்கள், இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள், நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை எங்க கொண்டு போய் நிற்க வைக்கிறார் அப்படின்னா, வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கும் அந்த காரியத்திற்கும் சம்பந்தமே இல்லாத இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிற்க. ஆமேன் சொல்லுங்கள். விசுவாசிங்க. நான் இந்த பலிபீடத்தில் விசுவாசிக்கேன். எனக்கு சம்பந்தமே இல்லாத, என் படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத, என் திறமைகளுக்கு சம்பந்தமே இல்லாத, என் தகப்பனார் தாய்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு போய் நிற்க வைக்கிறதற்கு என் ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமேன் சொல்லுவோம். சில மனிதர்கள் சொல்லுவார்கள், இந்த இடத்துக்கு நீ வரணும்னா, இந்த இடத்துக்கு நீ வரணும்னா சுலமாவா வந்துட முடியாது தம்பி, இந்த இடத்துக்கு வரணும்னா கஷ்டம் இருக்குது, இந்த இடத்துக்கு வரணும்னா படிக்க வேண்டியது இருக்குது, இந்த இடத்துக்கு வரணும்னா உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இல்லை இல்லை, கர்த்தர் நினைச்சாருன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லாமல் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறது மட்டுமல்ல, வெற்றி அடைய செய்வதற்கும் கர்த்தரால முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கடந்த நாட்களில் ஒரு தேவனுடைய ஊழியர் எனக்கு அவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு அவர் நம்முடைய ஆன்லைனுடைய அந்த காரியங்களெல்லாம் பார்த்துட்டு எங்கிட்ட சொன்னார், பாஸ்டர் உங்கள் பேர் என்னன்னு ஃபஸ்ட்டு கேட்டார். நான் என்னுடைய பேரை சொன்னேன். அப்போது உடனே அவர் கேட்டார், ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல வயது முதிர்ந்த ஒரு பாஸ்டரை அவருடைய பேரை சொல்லி என்கிட்ட சொன்னார், இந்த பாஸ்டரை உங்களுக்கு எவ்வளோ தெரியும்னு கேட்டார். எவ்வளோ தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே நான் அவங்கள்ட்ட சொன்னேன், பாஸ்டர் எனக்கு அவங்கள தெரியும், ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியுமா என்னன்னு எனக்கு தெரில அப்படின்னு. உடனே அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் போல, நான் அவர் பையன் இல்லை அப்படின்னு. அவர் கேட்கும்போது அவருடைய பையனாக நான் இருப்பேனோன்னு நினச்சி தான் கேட்டிருக்காரு. நான் சொன்ன உடனே, சரி உங்கள் அப்பாவுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டார். உடனே நான் எங்கள் அப்பாவுடைய பேர் வல்சலம் அப்படின்னு சொன்னேன். கேள்விப்படாத பேராக இருக்கே அப்படின்னு சொன்னார். ஆமாம் எங்கள் அப்பா யாருக்கும் தெரியாதவர் தான் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், இல்லை நீங்கள் பாஸ்டருடைய பையன் தானே அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லை இல்லை, எங்கள் அப்பா பாஸ்டர்லாம் கிடையாது, எங்கள் அப்பா சாதாரணமான ஒரு விவசாயி, சாதாரணமானவர் தான் பாஸ்டர், நான் பாஸ்டருடைய பையன் கிடையாது. இல்லை இல்லை, நான் உங்களுடைய ஊழியத்தை பார்த்து நீங்கள் ஏதோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான சில பாஸ்டர்ஸை ஞாபகம் வச்சு இவங்களுடைய பையனாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன்.
அப்படின்னு சொன்னார். அப்போது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்முடைய தேவன் என்னுடைய குடும்பத்திற்கும் ஊழியத்திற்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. என் குடும்பத்திலே என் வம்சத்திலே ஒரே ஒரு ஊழியக்காரன் இன்னைக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்து இன்றைக்கு இந்த ஊழியத்திலே என்னை நடத்துவது கர்த்தருக்கு அது லேசான காரியம். ஆமேன்னு சொல்லுவோம். அப்படி இருக்குமானால் நான் சொல்கிறேன், என்னை அப்படி நடத்துவானால் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களை அப்படி நடத்துவது கர்த்தருக்கு லேசு. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் எதுக்கு பயப்படக்கூடாதுன்னா, எனக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல நான் எப்படி பாஸ்டர் போய் நிற்பேன்? அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, என்ன படிப்பு இருக்குது? ஆண்டவர் நினச்சாருன்னா கர்த்தருக்கு அது மிகவும் லேஸ். ஆமேன். யாரோ ஒருத்தர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு அந்த காரியங்கள் இருக்கலாம், எனக்கு இப்படிப்பட்ட ஒன்று வந்திருக்குது, ஆனால் எனக்கு அதில் சம்பந்தம் இல்லை, எனக்கு நிறைய பேர் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் என்னை தூக்கி போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நினச்சார் நாங்கள் கொண்டு போய் நிற்க வைக்க வல்லவர். கையை மேலே உயர்த்தி சொல்லுங்கள். இந்த முதல் காரியத்தை சொல்லி ஜெபிங்க. என்னையும் என் பிள்ளைகளையும் ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்காக பைத்தியங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்திலே இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கர்த்தர் இதோ இந்த ஜபத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் நம்புறேன். உங்க பிள்ளைகள் சம்பந்தமே இல்லாத இடத்துல, உங்க வம்சத்திற்கு சம்பந்தம் இல்லாம, உங்க குடும்பத்திற்கு சம்பந்தம் இல்லாத, படிப்பிற்கு சம்பந்தம் இல்லாத இடங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பிள்ளைகள் கர்த்தர் மிஷனரிகளாய் கர்த்தர் கொண்டு போய் வைக்க போறாரு. தீர்க்க தரிசிகளாய் கர்த்தர் உங்களை நிறுத்த போறாரு. அப்போஸ்தலர்களாய் அவர்கள் நிறுத்த போறாரு. உங்க பிள்ளைகளை கர்த்தர் தனியா பிரிச்செடுத்து தனியா வேறு பிரிச்சு, என் பிள்ளைக்கு ஊழியத்துக்கும் சம்பந்தம் இல்லை, என் பிள்ளை அதுல இன்ட்ரெஸ்டா இல்லை, ஆனா கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை வருகிறது, இல்லை ஆண்டவர் உன் பிள்ளையை சம்பந்தமே இல்லாத ஒரு உன்னதமான அந்த ஊழியத்தை கர்த்தர் அவனுடைய கையிலே கொடுத்து லட்சங்களுக்கு கர்த்தர் கோடிகளுக்கு அவர்களை நம்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் இதோ எழுப்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்றைக்கு நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமேன் சொல்லுங்க. நான் மட்டுமல்ல, எல்லாரும் சாட்சி சொல்ல போறோம். என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு நாள் நீங்கள் சாட்சி சொல்ல போறீங்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனா ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எனக்கும் இந்த காருக்கும் சம்பந்தம் இல்லை பாஸ்டர், எனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை பாஸ்டர், எனக்கும் இந்த போஸ்டிங்க்கும் சம்பந்தம் இல்லை பாஸ்டர், எனக்கும் இந்த உயர்வுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு உங்க வாய் சொல்ல போகுது. ஆமேன் சொல்றீங்களா? நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அன்று கர்த்தரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்த போகிறோம். இது விசுவாசிக்கிறவங்களுக்கு நடக்கும், இது விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆகும். சொல்லுங்களேன், ஒரு விசுவாசி ஏசப்பாட்ட சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. என்ன நம்புறீங்க? ஒரு நாள் உங்களை பார்த்து, என்ன பிரதர் உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, அவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கிறீங்க, எப்படி பிரதர் உங்களுக்கும் இந்த வேலைக்கு சம்மந்தமே இல்லையே, உங்களுக்கும் இந்த சீட்டுக்கும் சம்மந்தமே இல்லையே? நான் நம்புகிறேன், யோசேப்பை சுற்றி இருக்கிற எல்லாரும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. அவங்க கூட இருக்கிற அவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அவன் அவர்களை அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. அப்போது அவங்களுடைய கற்பனையிலேயே இப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங் யோசேப்புக்கு வரும்னு அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. யோசேப்புக்கும் இந்த சீட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல யோசேப்பை கொண்டு போய் உட்கார வச்சு அழகு பார்த்த கர்த்தர் நம்மளை அப்படி வைக்க மாட்டாரா? நான் ஆணித்தரமா நம்புறேன், இந்த வார்த்தை அப்படியே நடக்கணும். நம்ம எல்லாருடைய குடும்பத்தில் நடக்கணும், உங்கள் வீட்டில் நடக்கணும். இந்த உலகத்தில் பெரிய பெரிய இடங்களில் நம்முடைய பிள்ளைங்க போய் கர்த்தர் உட்கார வைக்கணும். அன்னைக்கு அவங்க அங்கிருந்து சொல்லணும், கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு என்ன தெரிந்து கொண்டார். நம்ம எல்லாருமே சொல்லணும், இந்த ஜபத்தில் இருக்கிற கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரும் சொல்லணும், தேவன் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற உயர்வுக்கும் எனக்கும் என்ன இல்லைன்னா நீங்க சொல்லுவீங்க, நாம் சொல்லுவோம், நம்முடைய வாய்கள் அதை சொல்லும். நான் ஃபீல் பண்றேன், நான் இந்த பலிபீடத்தில் நின்று அதை ரசிக்கிறேன், அது அப்படியே நான் நம்புறேன், அப்படியே என் வாழ்க்கையில் அப்படியே அது நடக்கிறத நான் பார்க்குறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு நடக்கிறத நான் பார்க்குறேன்.
நிறைய பேர் கண்ணீரோட கேட்கலாம், அழுகையோட கேட்கலாம், எனக்கெல்லாமா. உங்களை நிறைய பேர் உனக்கெல்லாம் இப்படி நடக்குமான்னு கேட்டாங்கல்ல. உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு உங்களுக்கு தூக்கி போட்டாங்கல்ல. ஆண்டவர் சம்பந்தப்படுத்துவார். ஆண்டவருக்கு சம்பந்தப்படுத்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். கர்த்தருக்கு லேசான காரியம். கர்த்தருக்கு லேசான காரியம். கையை மேல உயர்த்தி ஆண்டவரே, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. இன்னைக்கு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறீங்க. தேவனுடைய பிள்ளையை நிறைய பேரை ரிஜெக்ட் பண்றாங்க. இங்க வராத, இங்க உட்காராத, இந்த வண்டியை தொடாத, இந்த வீட்டுக்குள்ள வராத, தூரத்தில் நின்று பேசு, கை கட்டி பேசு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீ தகுதியற்றவன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்க குடும்பம் தகுதியற்ற குடும்பம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல தான் உங்களை கொண்டு போய் நிற்க வைப்பார். அந்த இடம் ஒரு நாள் உங்களுக்குரிய இடமாய் மாறும். அந்த இடம் ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளுக்குரிய இடமாய் மாறும். ஓ ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை சம்பந்தப்படுத்துவார். கர்த்தரே உங்களை சம்பந்தப்படுத்துவார். கர்த்தரே உங்களை சம்பந்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஒரு விசை ஒரு டூ வீலருக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த டூ வீலர் வாங்கணும், அந்த டூ வீலர் ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அப்போவே எனக்குள்ள. யார்கிட்டையுமே கடன் வாங்குகிற பழக்கம் இல்லை, கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். அப்போ அது முழு காசாக போய் டோட்டலாக வாங்குறதுக்கும் என்கிட்ட பணம் இல்லை. அப்போது அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீரென்று எனக்கு ஒரு நியூஸ். ஒருத்தர் ஒரு கிறிஸ்தவர், ஆண்டவரை அறிந்தவர், ரொம்ப நல்லவங்க, ஊழியம் செஞ்சிட்ருக்கவங்க. அப்போது அவங்க வீட்டில் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2 கார் வாங்கிட்டாங்க, ப்ளஸ் இன்னும் 2-3 மாடல் பைக்கெல்லாம் வாங்கிட்டாங்க. அதனால் அந்த பைக்கு சும்மா நின்றுட்டுருக்குது. கிட்டத்தட்ட 6 மாதமாக ஒரே இடத்துல நின்றுட்டுருக்குது. அதை விற்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதை விற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா 6 மாதமாக அது ஸ்டார்ட் பண்ணாமல் நின்றுட்டுருக்கு. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், அவங்க ஊழியமும் செய்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் குறைவான விலைக்கு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அடுத்த நிமிஷத்தில் நான் எதையுமே எதிர்பார்க்காம அந்த வண்டி வச்சிருக்கிறவங்களுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தங்களை எனக்கு நல்லா தெரியும். அப்போ அவங்கள போய் சந்தித்து, இந்த மாதிரி அவங்க வீட்டில் கார் வாங்கியிருக்காங்களா? உண்மையாக? ஆமாம். இந்த மாதிரி பைக்கெல்லாம் வாங்கியிருக்காங்களா? ஆமாம், உண்மைன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு பைக் இந்த மாதிரி 6 மாதமாக சும்மா நின்றுருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னாங்க. அப்படின்னா அந்த வண்டியை செகண்ட் ஹேண்டாக எனக்கு கொடுப்பாங்களா? நாங்கள் காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு கேட்டேன். சரி, நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் எனக்காக அந்த வண்டியை கேட்டாங்க. அவங்க இந்த வண்டியை கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னால் கூட நான் ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துருக்க மாட்டேன். சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஆசைப்படலாம், ஆனால் எங்கள் வண்டிக்கே இப்படி ஆசைப்படலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்க எங்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப என்னையும் பிடிச்சி திட்டாங்க. நீ அவர் சொன்னார் அப்படின்றதுக்காக உனக்கு புத்தி இல்லையா? நீ எங்கள்கிட்ட கேட்டிருக்கேன்னு என்னையும் பிடிச்சி சொன்னால் உங்களால் நானும் திட்டு வாங்கிட்டேன். அது பல ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் சரி, ஓகே, அப்படியே விட்டாச்சு. நாட்கள் தாண்டினது, வருஷங்களெல்லாம் தாண்டிருச்சு. ஆனால் இன்று இப்போ அட் ப்ரெசண்ட் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் என்னை மிக அன்பாய் கனமாய், அவங்க இடத்துல சொன்ன ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஒரே ஒரு நாள் எங்கள் வீட்டில்
ஒரு 5 மினிட்ஸ் 5 நிமிஷம் வந்து உங்கள் காலை மட்டும் வச்சுட்டு எங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா போதும், அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னை பெருமைப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல நான் சொல்லலை. நம்முடைய ஆண்டவர் வந்து உனக்கும் இந்த உயர்வுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு எங்கெல்லாம் நம்மளை தூக்கி வேணான்னு போடுறாங்களோ, என் பிள்ளைக்கு அந்த இடத்துல சம்பந்தம் இருக்குன்னு நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கிறவர் அவர். அதை என் கண்ணால் நான் பார்க்குறேன். அதை நீ நினச்சி பார்க்கும்போது அவங்க அன்னைக்கு சொன்னது உண்மைதான். நான் உடனே உண்மைன்னு தான் சொன்னேன். நான் வந்து அவங்களுடைய சொன்னதுக்கு உண்மைதான், உங்கள் வண்டியை கேட்டது தப்பு, நான் வந்து காரியம் அறியாமல் நான் கேட்டுட்டேன். ஏன்னா உங்கள்கிட்ட கேட்குற அளவுக்கு எனக்கு தகுதி அன்னைக்கு இல்லை, அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. நான் அப்படி கேட்டிருக்கவும் கூடாது, தவறு தான் கண்டிப்பாக. அது நான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன், நான் தப்பு தான், உங்கள்கிட்ட கேட்டது தப்பு தான் அப்படின்னு தான் நான் சொன்னேன். மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் கேட்டிருக்க வேண்டாமா இருந்துச்சு அப்படின்னா. ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கிறார், ஆண்டவர் அதை பார்க்கிறார். என் ஆண்டவருக்கு நம்மை கொண்டு போய் அங்கே நிறுத்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். அப்போ உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், சம்பந்தமே இல்லாத இடத்துல என்னை கொண்டு போய் நிற்க வைக்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமோதிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?